ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்பார்க்கிள் ஸ்லேட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஃபார்ம் பில்ஸ். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்ட ஒரு லாவை தான் நம்ம ரிஃபார்ம் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லா எதுக்காக பாஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, முன்னாடி இருந்த அந்த பிரிட்டனில், அதாவது 18th செஞ்சுரி அதுக்கப்புறமா ஏர்லி 19th செஞ்சுரியில் அந்த பிரிட்டனில் எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கு அப்படின்னா, வெல்த்தியான மென் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கு. நிறைய டவுன்ஸுக்கு அங்கே வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணுற ஒரு வாய்ப்பு பார்லிமெண்ட்டில் கிடைக்கல. பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாலும் ஓட்டிங் ஏரியாஸ் சேஞ்ச் ஆகலை. ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எல்லாரையுமே இக்னோர் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் பிரிட்டனில் 18th செஞ்சுரியிலையும் ஏர்லி 19th செஞ்சுரியிலையும் இருந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிஃபார்ம் பில்ஸ் அப்படிங்கிறத பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. பீப்புளோட வெல்ஃபேர்க்காக 5 டைப்ஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன டைப்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பார்லிமெண்டரி ரிஃபார்ம்ஸ், சோசியல் ரிஃபார்ம்ஸ், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், எஜுகேஷ்னல் ரிஃபார்ம்ஸ், சர்ச் ரிஃபார்ம்ஸ். இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் இந்த ரிஃபார்ம் பில்ஸ் அப்படிங்கிற எல்லாமே இந்த பார்லிமெண்டரி ரிஃபார்ம்ஸ்க்கு கீழே தான் வரும். பார்லிமெண்ட்ரி ரிஃபார்ம்ஸ் எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, முன்னாடி காலத்தில் இங்கிலாந்தில் ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு. என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, பரோ அண்ட் கவுண்டி அப்படின்னு 2 இருக்குது. பரோ அப்படிங்கிறது என்னென்னா சிட்டி இல்லைன்னா டவுன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ் மாதிரி, அந்த மாதிரி வச்சுக்கலாமே, ஸ்மாலான சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது கவுண்டி அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி, ரொம்ப லார்ஜான ஏரியாவை கவுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பிளேசஸுமே இங்கிலாந்தில் இருக்கும் இல்லையா, அங்கே எப்படின்னா பரோவும் சரி கவுண்டியும் சரி, ஒவ்வொரு பரோவும் ஒவ்வொரு கவுண்டியும் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக 2 பேரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அக்ரேரியன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்ததுனால அங்கே இருக்கிற நிறைய பீப்புள் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே பரோஸில் இருந்து மைக்ரேட் ஆகி இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியல் டவுனில் ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸில் இருந்து யாருமே பார்லிமெண்ட்டில் போய் அவங்க டவுன் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ரூல்ஸ் அன்னைக்கு இருந்த இங்கிலாந்தில் இல்லை. அதனால் அவங்களுக்கு நடக்கிற இன்ஜஸ்டிஸை அவங்க கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் ஆனுவல் இன்கமாக 40 ஷில்லிங்ஸ் வாங்குகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே ரிச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ஓட் பண்ணுற ரைட்ஸ் இருந்திருக்கு. ஆனால் டெனன்ட் ஃபார்மர்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே ரிச்சுன்னு சொன்னால் கூட விக்டோரியன் ஏஜில் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இல்லை. இது ஒரு இன்ஜஸ்டிஸ் தானே. இந்த ரீசன்னாலையும் பார்லிமெண்ட்ரி ரிஃபார்ம்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா 1815 கார்ன் லா அப்படிங்கிற ஒரு லாவை பாஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் அக்ரிகல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏமோட பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் கார்ன் லா அக்ரிகல்ச்சர் பண்ணுற பீப்புளுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணியும் மற்ற எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியும் இருந்திருக்கு. ஏன்னா சீரியல் கிரைன்ஸ்லாம் இருக்கும்ல, அதோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதுனால புவர் பீப்புளை அது ரொம்பவே பேடாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ரீசன்ஸ்னால தான் பார்லிமெண்டரி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 1831 வில்லியம் தி 4th அப்படிங்கிற ஒரு கிங் தான் ரூல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்கே ப்ரைம் மினிஸ்டராக இருந்தது யார் அப்படின்னா ஏர்ல் கிரே அப்படிங்கிறவங்க தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் பில் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. எப்போ பேசியிருக்காங்க அப்படின்னா 7th ஜூன் 1832 பேசியிருக்காங்க. அவங்க பேசின மாதிரியே 1832 ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் பில் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. இந்த ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் பில் கொண்டு வந்ததுனால என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்னா, 65 சீட்ஸை புதுசாக உருவாகின பரோஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. பரோஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது ஒரு குட்டி சிட்டி மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்காட்டிஷ் அண்ட் ஐரிஷில் இருக்கிற கவுண்டிஸ்லாம் இருக்கும்ல, அதாவது டிஸ்ட்ரிக்ட் மாதிரி, அவங்க எல்லாருக்குமே பார்லிமெண்ட்டில் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் லார்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ரொம்ப பவரில் இருக்கிற பீப்புளெலாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே
பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நார்மல் பீப்புளுக்கும் அங்கே வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்குது அப்படிங்கும்போது இவங்களால அவங்க அளவுக்கு பவராக இருக்க முடியல. மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் பில் வந்து பாஸ் பண்ணதுனால. 2,20,000 ரெசிடென்ட்ஸ் ஆஃப் டவுனுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே விக் பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட்டர்ஸாக இருந்ததுனால டோரி அப்படிங்கிற பார்ட்டியை விட இந்த விக் பார்ட்டிஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக மாறி இருக்கிறாங்க. ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஓட்டிங் ரைட் கிடைக்குது. ஆனால் அந்த சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருமே ஒரு பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் அந்த பார்ட்டி வந்து அத்தாரிட்டிவ் பவரில் இல்லைனாலும் இவங்களோட ஓட்னால அங்கே வந்து சேஞ்ச் வரும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அங்கே நடக்குது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் பில்லை சார்டிஸ்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் பில்லை சார்டிஸ்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அப்போஸ் பண்ணுறாங்க. இந்த சார்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். சரியா? ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் பில் இந்த புவர் பீப்புளோட எல்லா டிமாண்ட்ஸையும் மீட் பண்ணாததுனால தான் அதை வந்து சார்டிஸ்ட் அப்படிங்கிற குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. இவங்க அப்போஸ் பண்ணதுனால செகண்ட் ரிஃபார்ம் பில் வந்து பாஸ் பண்ணப்படுது. இதை யார் பாஸ் பண்ணுறா அப்படின்னா கிளாட்ஸ்டோன் அப்படிங்கிற ஒருத்தங்க தான் இதை வந்து பாஸ் பண்ணுறாங்க. பெஞ்சமின் டிஸ்ரேலி அப்படிங்கிற ஒருத்தங்க தான் இந்த பில்லை பற்றி பார்லிமெண்ட்டில் 1867 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1867 அந்த பில் பாஸ் பண்ணவும் படுது. ஆனால் இந்த செகண்ட் ரிஃபார்ம் பில்லையும் லிபரல்ஸ் அப்படிங்கிற குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த செகண்ட் ரிஃபார்ம் பில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தது அப்படின்னா, கவுண்டி ஓட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, இப்போ ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக குவாலிஃபிகேஷன் இருக்கணும். எப்படி இந்தியாவில் வந்து 18க்கான ஓட் பண்ணலாமோ அதே மாதிரி அங்கேயும் ஸ்பெசிஃபிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கவுண்டியிலேருந்து வர்ற பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன் இவ்வளோவா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கவுண்டி ஓட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி அவங்க குவாலிஃபிகேஷனை குறைச்சதுனால கவுண்டி ஓட்டர்ஸ் வந்து 5,40,000 7,90,000 வரை இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. மேல் ஹவுஸ் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து 10 pounds வந்து ஆனுவல் ரெண்ட் வந்து பே பண்ணணும் அவங்க டவுன்ஸில் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா. அப்படி அவங்க 10 pounds பே பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த செகண்ட் ரிஃபார்ம் பில் வந்து கொண்டு வந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா மைன்ஸில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே செகண்ட் ரிஃபார்ம் பில்க்கு அப்புறம் கூட ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இல்லை. இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் லிபரல்ஸ் அப்படிங்கிற குரூப் ஆஃப் பீப்புள் வந்து செகண்ட் ரிஃபார்ம் பில்லை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிபரல்ஸ் அப்படிங்கிற குரூப் ஆஃப் பீப்புள் யாருன்னா இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறவங்க. இவங்க செகண்ட் ரிஃபார்ம் பில்லை அப்போஸ் பண்ணதுனால தேர்ட் ரிஃபார்ம் பில் வந்து கொண்டு வரப்படுது. இந்த தேர்ட் ரிஃபார்ம் ஆக்ட் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1884 கொண்டு வராங்க. இந்த தேர்ட் ரிஃபார்ம் பில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்தது அப்படின்னா, எல்லா கவுண்டிஸில் இருக்கிறவங்களும் ஓட் பண்ணலாம், எந்த பாரபட்சமும் இல்லாமல் கவுண்டிஸில் இருக்கிற எல்லாருமே ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்குது. இந்த ஆக்ட் 1884 பாஸ் ஆயிருந்தாலும் 1918 அவங்க திருப்பியும் ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. அதுதான் இந்த ஃபோர்த் ரிஃபார்ம் பில். இந்த ஃபோர்த்து ரிஃபார்ம் பில் அப்படிங்கிறது 1918 பாஸ் பண்ணப்படுது. இந்த ஃபோர்த்து ரிஃபார்ம் பில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வருது அப்படின்னா, மென்னுக்கு வந்து 21 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஓட் பண்ணலாம். இதே இது விமன் 25 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களும் ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மென்னுக்கும் விமனுக்கும் உள்ள ஓட்டிங் ஏஜை வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இந்த ரிஃபார்ம் பில் இருந்திருக்கு. ஆனால் இந்த ரிஃபார்ம் பில்லையும் விட்டுட்டு அடுத்ததாக இன்னொரு ரிஃபார்ம் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது எப்போ வருது அப்படின்னா 1928, அதாவது 5th ரிஃபார்ம் பில் 1928 பாஸ் பண்ணப்படுது. இந்த ரிஃபார்ம் பில் என்ன சேஞ்ச் கொண்டு வந்தது அப்படின்னா, 4th ரிஃபார்ம் பில்லில் வந்து மென்னுக்கு கம்மியான ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருந்தாலே அவங்க ஓட் பண்ணலாம், ஆனால் விமன் 25 கம்ப்ளீட் பண்ணாதான் ஓட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி 21 ஏஜ் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸை அபாலிஷ் பண்ணுற மாதிரி இருந்தது தான் இந்த 5th ரிஃபார்ம் பில். இந்த 5 ரிஃபார்ம் பில்ஸ் தான் பார்லிமெண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததோடு மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பரோஸ் கவுண்டிஸில் இருந்து எல்லாம்
பார்லிமெண்ட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக ஒருத்தங்களை அனுப்புறதுக்கு இந்த எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த மாதிரியான ரிஃபார்ம்பிள்ஸ்னால தான் முன்னாடி, அதாவது 18th செஞ்சுரிக்கு முன்னாடி அப்புறம் 18th செஞ்சுரியில் ஒரு மாதிரி குழப்பமாக இருந்த பார்லிமெண்ட் நல்லா ஃபார்ம் ஆகி ஒரு குட்டான பார்லிமெண்ட்டாக மாறுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. என்னதான் அக்ரேரியன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் பிரிட்டன் ரொம்பவே சஃபர் ஆகியிருந்தாலும் இந்த பார்லிமெண்ட்ரி ரிஃபார்ம்ஸ் எல்லாமே அதில் சேஞ்சஸ் கொண்டு மக்களுக்கு வெல்ஃபேர் பண்ணியிருக்குது. தட்ஸ் ஆல் அபவுட் ரிஃபார்ம் பில்ஸ். நெக்ஸ்ட் என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.